அந்த கிதாபில் அத்தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்ட்டு வரக்கூடிய பகுதிகளை நாம் இன்றைக்கி படிக்கிறோம். கடைசியாக இமாம் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய முன்னுரையை படித்தோம். இன்றைய இந்த வகுப்பில் அந்த தீனுல் இஸ்லாம் அப்படின்றதுல ஒரு பகுதியை நாம் படித்தோம். என்றாலும் மகரிபுடைய நேரம் வந்ததால் தொடர முடியலை. அதனால் மீண்டும் ஒரு முறை அந்த தீனுல் இஸ்லாம்ன்ற அந்த பகுதிகளில் நம்ம ஒரு சில பகுதிகள் தான் படித்தோம். அதை நாம் படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து என்ன செய்வோம், நம்மளோட வகுப்புகளுக்குள்ளே நுழைவோம். அதாவது அத்தீன் அல்லது தீனுல் இஸ்லாம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதாவது இதில் அர்த்தம் என்னென்னா இஸ்லாமிய மார்க்கம். தீன் என்பது மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன தீன இந்தல்லாஹி அல் இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்பது இஸ்லாம் ஆகும். அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் ஆகும். 4ஆம் பக்கத்தை பாருங்கள், தெரிஞ்சுங்களா? அதுதான் நம்ம படிச்சுட்டோம். தீனுல் இஸ்லாம். தீனுல் இஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹுவத்தீன் அல்லதி பஅஸல்லாஹு பிஹி முஹம்மதன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் அனுப்பினானோ அதைத்தான் நாம் தீன் என்று சொல்கிறோம். வ ஹத்தமல்லாஹு பிஹில் அத்யான். அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு மார்க்கங்களை அல்லாஹ் நிறைவு செய்தான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் தான் இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய இறுதி தூதராக இருக்கிறார்கள் அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, மார்க்கம்டா என்னன்னு, தீனுல் இஸ்லாம்டா என்னன்னு கேட்டால் அதுக்கான சுருக்கமான வரைவிலக்கணம் இதுதான். எப்படி? ஹுவத்தீன் அல்லதி பஅஸல்லாஹு பிஹி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினானோ அந்த மார்க்கத்தை தான் நாம் என்ன செய்கிறோம், தீன் என்று சொல்கிறோம். வ ஹத்தமல்லாஹு பிஹில் அத்யான். அந்த தூதரை கொண்டு மார்க்கங்களை அல்லாஹ் முழுமைப்படுத்தினான். இதை தமிழில் வாசித்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தீனுல் இஸ்லாம் என்பது அல்லாஹ் எந்த தீனை வழங்கி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தானோ அந்த தீனாகும். அதனை கொண்டு ஏனைய தீன்களுக்கு அல்லாஹ் முடிவு கட்டினான். அப்படின்னா இறுதி நபி அல்லாஹ்வுடைய தூதர் தான். தன் அடியார்களுக்காக அதனை பரிபூர்ணமாகவும் ஆக்கினான். இந்த மார்க்கம்ன்றது முழுமையானது, அறகுறை இல்லை. மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வழிகாட்டுதல்களும் இந்த மார்க்கத்திலே இருக்கிறது. இந்த புக்கை வச்சுக்கொள்ளுங்க, தேவைண்டா, வேறு எக்ஸ்ட்ரா இல்லையா? அப்படியா? சும்மா இப்போதைக்கு அதை கொடுங்க. 5ஆம் பக்கம்னு நினைக்கிறேன், பாருங்கள். அப்போ அல்லாஹு தஆலா அந்த மார்க்கத்தை அதனை கொண்டு ஏனைய தீன்களுக்கு அல்லாஹ் முடிவு கட்டினான். தன் அடியார்களுக்காக அதனை பரிபூர்ணமாகவும் ஆக்கினான். இந்த தீனுல் இஸ்லாம் என்பது பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை திட்டம். எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹு தஆலா இதிலே வழிகாட்டி இருக்கிறான். அதே போல அதன் மூலம் தன் அருட்கொடைகளை அவர்கள் மீது நிறைவுபடுத்தியும் இருக்கிறான். அல்லாஹு தஆலா நிஅமத்துகளை கம்ப்ளீட் பண்ணிக்கிறான். எல்லா வகையான அருட்கொடைகளும் இந்த மார்க்கத்தின் மூலமாக பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை ஒரு வாழ்க்கை நெறியாக அவர்களுக்கு பொருந்தி கொண்டான். இதுதான் தீனுல் இஸ்லாம். தமிழில் இதை நீங்கள் வாசிங்கன்னா அழகாக விளங்கும். அப்போ எனவே இந்த தீனை விடுத்து வேறு தீனை எவரிடமிருந்தும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாராவது ஒருவர் இந்த மார்க்கத்தை விட்டுட்டு வேறு ஒரு மார்க்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டால் அல்ல அந்த மார்க்கத்தை அவர் ஃபாலோ பண்ணினா அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் வந்து பைபிளை சரியாக பின்பற்றுறேங்கிறார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, நீங்கள் காஃபிராக இருக்கிறீங்க. நீங்கள் பைபிளை பின்பற்றுறதா இருந்தால் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளணும், அப்படி தானே? அல்லாஹு தஆலா வேதங்களை மறுக்க சொல்கிறானா? இல்லை, எல்லா வேதங்களையும் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நம்ப சொல்கிறான். அதை பற்றி நாங்கள் தனியாக படிக்க வைக்கிறோம். அப்போ இந்த தீனுல் இஸ்லாத்தை தவிர எந்த ஒரு வழிமுறையையும் ஒரு முஸ்லீம் மார்க்கமாக எடுக்கக்கூடாது. மார்க்கம் அப்படின்றது வந்து அல்லாஹ்விடத்திலேருந்து வந்தது. நாமளாக ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு இப்படித்தான் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு நம்ம செய்யலுமாண்டா
செய்யக்கூடாது. மார்க்கம் என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் தந்தையாக இருக்கவில்லை. இந்த வசனம் ஏன் இறங்கிச்சுன்னு கடந்த வகுப்புல நான் சொன்னேன். ஞாபகம் இருக்குதா அப்துல் பாசித்? இந்த வசனம் இறங்கினதுக்கான ரீசனை நான் சொன்னேன். உங்களில் எந்த ஒரு ஆண் மகனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தந்தையாக இல்லை என்ற வசனம் இறங்கினதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம்? நான் திருப்பி சொல்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் தான் யாரு? ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படிதானே? அவர் மகன் யாரு? உசாமா, அப்படிதானே? ஸெய்த் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ள, அவர் மகன் உசாமா, அப்படிதானே? அப்போ உசாமா பின் ஸெய்துன்னு சொல்லுவாங்க. ஸெய்துடைய மகன் உசாமாம்பாங்க. ஸெய்த் யாருண்டா? ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு புள்ள. இப்போ நாம் இன்னைக்கு சொல்கிறத நம்ம புள்ள, ரசூலோட புள்ளன்னு மாதிரி நம்ம சொல்லுவோம், ஆனால் புள்ள இல்லை. அப்போ இவங்க ஜெய்னப் ரசூலுல்லாஹ்வுடைய மாமியோட மகளை திருமணம் முடிக்கிறாங்க. யார்? ஸெய்த் ரலியல்லாஹு வளர்ப்பு புள்ள. அப்போ அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் திருமண வாழ்க்கை ஒத்து வரலை. கடைசியாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மன வாழ்க்கையிலேருந்து பிரிகிறாங்க. பிரிஞ்சதுக்கு பிறகு அந்த ஜெய்னபை யார் திருமணம் முடிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க. இப்போ மக்கால் என்ன சொன்னாங்கன்னா, மகண்ட வைஃபை முடிச்சிட்டாரு அப்படின்னு. எப்படி மகண்ட வைஃபை எப்படி ஒரு திருமணம் முடிப்பார் என்று ஒரு விமர்சனம் வந்தது. அந்த நேரத்தில் தான் என்ன அல்லாஹ் இருக்கிறான், மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும். உங்களில் எந்த ஒரு ஆண்மகனுக்கும் முஹம்மது தந்தையாக இல்லை அப்படின்னா, ஸெய்து அவரோட மகன் இல்லை, மகண்ட வைஃபை முடிக்கலை, அவர் அப்படிதானே, மருமகளை முடிக்கலை அப்படின்னு அல்லாஹு தஆலா மறக்கிறான். அது நீண்ட சம்பவங்களோட சம்மந்தப்பட்டது. அப்போ அவர் யாரு? வலாக்கின் ரசூல் அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதராகவும் வஹாத்தமன் நபியீன், நபிமார்களின் இறுதி முத்திரையாகவும் அவர் இருக்கிறார். இதான் அந்த நபித்துவத்தை கொண்டு இறுதி மார்க்கம் நிறைவு பெற்றுன்னு ஒரு டெஃபினேஷன் சொன்னாங்க தானே, அந்த வரைவிலக்கணத்துக்கான ஒரு ஆதாரம். நபியை கொண்டு தான் இந்த மார்க்கம் அல்லாஹ் முழுமைப்படுத்தினான். அவர்தான் கடைசியாக இந்த மார்க்கத்துக்கு இறுதி முத்திரையாக இருந்தார் என்று சொல்ற அந்த சொல்லுக்கான குர்ஆன் வசனங்கள் தான் இது. அப்போ அல்லாஹ் சொல்றான், வகான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா, அல்லாஹ் எல்லா பொருட்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். அவ இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராகவும் ஹத்தமல்லாஹு பிஹில் அதியான், அவர்களை கொண்டுதான் இந்த மார்க்கங்களை அல்லாஹ் நிறைவு செய்தான் என்று நம்ம சொன்னோமே, அதற்கான ஒரு ஆதாரமாகவும் இருக்கிறது. இதே மாதிரி நம்ம சொன்னோம், அக்மல் அலி இபாதிஹி, இந்த மார்க்கம் என்பது அரைகுறை அல்ல, முழுமையாக அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுத்தான்னு சொன்னோம். இந்த மார்க்கம் என்பது ஒரு ஆள் சொல்ல, இந்த மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் வழிகாட்டல் இல்லைப்பான்னு சொல்கிறோம், அல்லது சில விஷயங்கள் அல்லாஹ்வோட தூதர் விட்டுட்டு போய்த்தாங்க, அல்ல குர்ஆனில் சில விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாமா? இயலாது. ஏன் அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்திலே உங்களது மார்க்கத்தை உங்களுக்கு நான் நிறைவு செய்து விட்டேன், கம்ப்ளீட் ஆயிட்டேன், இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளையும் இந்த மார்க்கத்தை கொண்டு நான் நிறைவு செய்து விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன். அப்போ இதில் என்ன விஷயம் வந்திருக்குது? இந்த மார்க்கம் கம்ப்ளீட்ன்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒன்று. ரெண்டாவது என்ன? அல்லாஹ்வுடைய நியாமத்துகளும் இந்த மார்க்கத்தை கொண்டு முழுமைப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், இந்த தீனுல் இஸ்லாமே ஆகப்பெரிய அருட்கொடை தான். அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கான அருட்கொடைகளையும் நிறைவு செய்திருக்கிறான். மூன்றாவது என்ன விஷயம்? அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை மட்டும்தான் ரதீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டுட்டான். இது அல்லாத எந்த ஒரு மார்க்கம் உலகத்தில் வந்தாலும் இஸ்லாத்தை விட பெட்டரான ஒரு மார்க்கம் யாராவது சொல்லலுமானா சொல்ல முடியாது. இஸ்லாம் தான் மிகச்சிறந்த ஒரு மார்க்கமாக இருக்குது, மிகச்சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது என்பதையும் இரண்டாவது ஆதாரமாக இமாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம சொன்னோமே, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், தீன் என்பது அல்லாஹ்விடத்தில் எதை சொல்றது? இஸ்லாம் தான். வழங்குதா? தீனுல் இஸ்லாம். இந்த உலகத்தில் எத்தனை மார்க்கங்கள் போதிக்கப்பட்டாலும், எத்தனை சிந்தனைகள் உருவாகினாலும், தீன் என்பது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான். அல்லாஹ் இஸ்லாத்தை தான் மார்க்கமாக என்ன செய்திருக்கிறான்? பொருந்தி கொண்டிருக்கிறான். தீன் என்பது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாமாக இருக்கிறது. சூரா ஆலு இம்ரான்ல 19வது வசனம். இந்த வசனம் எல்லாம் ஒரு புக்கில் இருக்குது, பார்த்துக்கொள்ளலாம்.
அடுத்த வசனம் பாருங்க, ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன். இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை யாராவது மார்க்கமாக எடுத்துக்கொண்டால் அல்லது மார்க்கமாக அவர் தேடினால் ஃபலை யுக்பல மின்ஹு, அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு கொள்கையும் மார்க்கமாக முடியாது. இப்போ இந்த தீன்னு சொல்லி நாம் சொல்ல வாரது வெறுமனே பேரை அல்ல, வழிமுறைகளை, மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நம்ம தீன்னு பேசுறது இந்த முழுமையான மார்க்கத்தில் சகல விஷயங்களையும் உள்ளடக்கி, நம்ம வெறுமனே பேரை மட்டும் பற்றி பேசலைங்க, அதில் நம்ம உள்ளடக்கங்களை நம்ம படிப்போம், அப்படி தானே? அப்போ ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின், இஸ்லாம் அல்லாத ஒன்றை யாராவது மார்க்கமாக தேடினால் அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரின், அவர் ஆகிரத்திலே நஷ்டமடைந்தவராக இருப்பார். ஆல இம்ரான்ல 85வது வசனத்தில் நீங்க இதை பார்க்கலாம். எனவே அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, வகத் ஃபரதல்லாஹு தஆலா அலா ஜமீஇன் நாஸ், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு சொல்லல, எல்லா மனிதர்களுக்கும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது, கொள்கையாக அவர்கள் அதை அங்கீகரிப்பது, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். நீங்க தமிழ்ல வாசிச்சு பார்க்கலாம் இந்த செய்தியை. இந்த 3 குர்ஆன் வசனங்களுக்கு பிறகு நீங்க பாருங்க, அடுத்த ஒரு செய்தி சொல்றாங்க, இந்த மார்க்கத்தை கடைபிடித்து அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதை மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். இந்த மார்க்கத்தை எக்ஸெப்ட் பண்ணணும், முதலாவது உள்ளத்துக்குள்ள நாம் அங்கீகரிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், வெறுமனே நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றுறோம், நாங்கள் இஸ்லாம், நாங்கள் முஸ்லீம் சொல்றதில்லை, அந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிற வழிகாட்டுதல்களுக்கு நாங்கள் முழுமையாக சரணடைய வேண்டும், கீழ்ப்படியணும், கட்டுப்படணும், அப்படித்தானே? இந்த தீன் என்பதனுடைய அரபு சொல் தான யதீனு. தானண்டா கட்டுப்பட்டான் அல்லது சரணடைந்தான் அல்லது வழிபட்டான் என்ற அஸ்லமையில கருத்தை கொடுக்கும். இப்போ இஸ்லாம்ன்றது என்னது? அஸ்லம யுஸ்லிமு இஸ்லாம். அஸ்லமண்டா சரணடைவது அல்லது கட்டுப்படுவது அல்லது வழிபடுவது. இப்போ குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்க்கலாம், வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியிலே உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டன, தௌஅன் வ கர்ஹன், அது விரும்பினாலும் அல்லது வெறுத்தாலும், அப்படித்தானே இல்லையா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த வான பூமியில உள்ளவைகள்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறதுன்றான். அலம் தர, நபியை நீங்கள் பார்க்கலையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சிரம் பணிகின்றது. வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாபு, அல்லாஹ் சொல்றான். அதாவது வானம் பூமிகள், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மலைகள் மரங்கள் கால்நடைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறது? சுஜூது செய்து விட்டன, அல்லாஹ் சொல்றான். ஆனால் மனிதர்களிலும் சில பேர் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்றாங்க. வலாக்கின் அக்ஸரன் நாசி, மனிதர்களிலே மிக அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில்லை என்றும் அல்லாஹ் வேற இடங்கள்ல சொல்றான். அப்ப மார்க்கம் என்பது என்னது? அல்லாஹ்வுக்கு சரணடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் ஏவியவைகளை வாழ்க்கையில எடுத்து நடக்கணும், அல்லாஹ் தடுத்தவைகளை வாழ்க்கையில தவிர்த்து நடக்கணும். இதுதான் தீனுல் இஸ்லாம்ன்றது. நான் முஸ்லீம், நான் தீனுல் இஸ்லாத்தை எக்ஸெப்ட் பண்றேன்னு வார்த்தையால் சொல்வதை பத்தி மட்டும் இங்க பேசல. அப்ப மார்க்கம் என்பது அதான் சொல்றாங்க, வகத் ஃபரதல்லாஹு தஆலா அலா ஜமீஇன் நாஸ், இந்த மார்க்கத்தை அனைவர் மீதிலும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அய்யுதீனுல்லாஹ தஆலா, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரத்தில் ஃபகால முகாத்தபன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான். நீங்க எடுத்து பார்க்கலாம் அடுத்த குர்ஆன் வசனம், அதாவது 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப்ல 158ல இந்த வசனம் இருக்குது. என்னது? குல் யா அய்யுஹன் நாஸ், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், மனிதர்களே. எப்படி சொல்லுங்க? மனிதர்களே, யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நான் உங்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த்,
வானம் பூமியினுடைய அதிகாரங்கள் எல்லாமே அந்த அல்லாஹ்வுக்குத்தான் இருக்கிறது. எப்படிப்பட்ட ரப்பு? அந்த ரப்பு வானம் பூமியின் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வணக்க வழிபாடுகளுக்கு எந்த ஒரு கடவுளும் கிடையாது. லா இலாஹ இல்லா ஹுவ, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்குரிய இலாஹ் வேறு எவனும் கிடையாது. வஹுவ யுஹ்யி வ யுமீது, மனிதர்களை அவன்தான் வாழ வைக்கவும் செய்கிறான், மனிதர்களை அவன்தான் மௌத்தாக்கவும் செய்கிறான். அப்படித்தானே? இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்மட திறமையால் நம்மட ஆரோக்கியத்தால் நாம் வாழ்ந்துக்கிட்டிக்கிறோம் நம்ம நினைக்கலாமா? ஏலாது. நம்ம நினைக்காம திடீர்னு மூத்து வருது. அப்படித்தானே? திடீர்னு மூத்து வருது. சில நேரங்களில் கற்பனையே பண்ண முடியாதவர்கள் வாழ்கிறாங்க. இப்போ நாம் பார்க்குறோம் சில இந்த பூகம்பங்களுக்குள்ள மாற்றவங்க 2-3 நாளைக்கு பிறகு உயிரோடு எடுக்கிறாங்க வெளியே. கேள்விப்படுறோமா இல்லையா? 10-15 நாளைக்கு பிறகு உயிரோடு எடுக்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்கிறோம் மூத்தா போகிறோம். அப்போ வாழ்க்கையும் மௌத்துன்றதும் அல்லாஹ் தான் கொடுக்குறான். இதை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த இன்சிடென்ட்களில் நம்ம பார்க்கலாம். எப்படா இவன் பொழைச்சான் அப்படின்னு பாருங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் லண்டனுக்கு போன ஒரு ஃப்ளைட் அகமதாபாத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்படி தானே? அதில் கிட்டத்தட்ட 230 பேர் மௌத்தா போனாங்க. ஒரே ஒருத்தன் இறங்கி நடந்து வரான். இது என்னடா இது உலகத்தில்? ஒரே ஒருத்தன் நடந்து வரான், 232 பேர் மௌத்தாயிட்டாங்க. அந்த இன்சிடென்ட்ல கூட அல்லாஹ் ஒருத்தனை காப்பாத்துறான்டா, அவன் வாழ வைக்கிறான்னு அர்த்தம். விளங்குதா? இந்த மதீனா பஸ் ஆக்சிடென்ட்ல பாருங்க, அந்த ஒரே ஒரு ஆள் மௌத்து. 46 பேரா? 46 பேர் மௌத்தா. அந்த போன இடத்துல ஒரு எண்ணெய் தாங்கியில முட்டிட்டு அந்த பஸ் மதீனா, நான் நினைக்கிறேன் புரைதா ரோட்ல நடந்து, மக்கா மதீனாண்டா, மக்காலேருந்து மதீனாவுக்கு போகிற ரோட்லையா? மதீனாலேருந்து 20 கிலோமீட்டருக்கு முன்னால் உள்ள ஒரு இடத்துல ஒரு எண்ணெய் தாங்கியில் ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரே ஒரு ஆள் தப்பிட்டார் பாருங்க. இதுலேருந்து நம்ம என்ன விளங்குறோம்டா, வாழ வைக்கிற மௌத்தாக்குறது அல்லாஹ்வுடைய டிபார்ட்மெண்ட். நம்ம உலகத்தில் யாரும் செய்யலை. எனவே அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹுவ யுஹ்யி வ யுமீத். இதெல்லாம் நம்பணும். நம்ம அல்லாஹ் தான். அல்லாஹ் நினைச்சா நம்மளுக்கு எதுவுமே நடக்கும். அல்லாஹ் நமக்கு வாழணும்னு நாடிட்டான்டா, உலகத்தில் யார் தடுத்தாலும் நம்ம வாழத்தான் செய்வோம். அல்லாஹ் மௌத்தாகணும்னு நமக்கு எழுதிட்டான்டா, நம்ம எவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தோட வசதியோட வாய்ப்போட எல்லாத்தோடையும் வாழ்ந்தாலும் அல்லாஹ் மௌத்தாக்குவோம். இது ரெண்டும் அல்லாஹ்வுடைய விஷயம்ன்றத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். ஃபஆமினு பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். வ ரசூலி, அவனுடைய ரசூலிஹின் நபியில் உம்மி நபியையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அல்லதி யுமினு பில்லாஹ், அந்த உம்மி நபி அல்லாஹ்வை நம்புகிறார். வ கலிமாத்திஹி, அவனுடைய வார்த்தைகளை நம்புகிறார். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்கள். வத்தபிஊஹு லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் அந்த தூதரை பின்பற்றுங்கள் நேர்வழி பெறுவதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நாங்கள் அல்லாஹ்வுக்குத்தான் வழிபட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும், வணக்க வழிபாடுகள் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது, நாங்கள் அல்லாஹ்வுக்குத்தான் வழிபட வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பணும், அவரை பின்பற்றணுன்ற விஷயத்தையும் இந்த வசனங்கள் மிக தெளிவாக சொல்கிறார். சூரத்துல் ஆராஃபில் 158வது வசனத்தில் இது வந்திருக்கிறது. இதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க பாருங்க, ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அதனுடைய தமிழ் இலக்கம் நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு தேவைன்னா நான் சஹீஹ் முஸ்லிம்ல தமிழ் இலக்கத்தை சொல்கிறேன். அரபு இலக்கம் தான் என்கிட்ட இருக்குது. அதாவது 1ஆம் பாகத்தில் 134வது ஹதீஸில் இது இருக்கிறது. என்னது? தமிழில் உங்களுக்கு தந்திருக்கிறோம். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, இந்த முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லா யஸ்மஉ பி அஹதும் மின் ஹாதிஹில் உம்மதி, இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒருவராக இருந்தும், அவர் யஹூதியன் வலா நசரானியன், அவர் யூதராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, யார் என்னை பற்றி கேள்விப்பட்ட பின்னர் சும்ம யமூத்து வலம் யுமின் பில்லதி உர்சில்து பி, அவர் நான் கொண்டு வந்த எனக்கு தரப்பட்ட இந்த தீனை எவர் ஈமான் கொள்ளாமல் மௌத்தாகிறாரோ இல்லா கான மின் அஸ்ஹாபின் நார், அவர் நரகத்துக்குரியவராக இருப்பார். இப்போ உங்களுக்கு ரசூலுல்லாவுடைய மார்க்கத்தை யாராவது கேள்விப்பட்டு ரசூலுல்லாவுடைய அந்த தீனுல் இஸ்லாத்தை யார் ஈமான் கொள்ளாமல் மௌத்தாகிறாரோ அவர் அஸ்ஹாபுன் நார், நரகத்துக்குரியவராக இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அப்போ இதெல்லாம் என்னதை காட்டுதுன்னா தீனுல் இஸ்லாத்தை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு காட்டுது. ஒரு ஆள் சொல்லாரு, நான் கேள்விப்படம் தான், ஆனால் அதை நம்புறதுக்கு நான் ரெடி இல்லை. மூத்தாயினா அவர் காஃபிரா மூத்தாகிறார். அப்போ இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் இது இயற்கை மார்க்கமாக இருக்கிற அதே நேரம் இதை யார் கேள்விப்பட்டும், ஒரு ஆள் தெரியாம இந்த மார்க்கத்தை பற்றி கேள்விப்படலைன்னா நாளைய மறுமையில் அவருக்கு அல்லாஹ் ஒரு பரீட்சை வைப்பான். அப்படித்தானே? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அல்லாஹு தஆலா எந்த ஒரு சமுதாயமும் அந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கக்கூடிய தூதர்கள் வராம அவர்களை நாம் தண்டிப்பதில்லை. ஒமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, குர்ஆன்ல வருது. தூதர் அனுப்பாம இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லாம நாம் எந்த ஒரு சாராரையும் தண்டிக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் அவங்கள வேதனை செய்ய மாட்டோம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றோம். அப்போ இதுவும் தீனுல் இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். சரி, இப்போ இந்த தீனுல் இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அதை என்ன, அதில் வரைவிலக்கணம் என்னன்றதை நாம் என்ன செஞ்சுக்கலாம், நான் இந்த சொன்ன அவ்வளோ விஷயத்திலையும் சுருக்கமாக விளங்கிக் கொள்ளலாம். அப்படி தானே? யாரோ ஒரு ஆள் சொல்லலுமா, நான் இது வரைக்கும் சொன்னதில் வச்சு தீனுல் இஸ்லாம்னா என்ன, நான் இது வரைக்கும் சொன்ன தகவல்களை வச்சு பயப்படாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். தீனுல் இஸ்லாம்னா என்ன திடீர்னு கேட்டால் சொல்ல கஷ்டமாயிக்கும். அந்த ஆரம்பத்தில் உள்ள தீனுல் இஸ்லாத்துக்கு வரைவிலக்கணம் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. ஹுவ தீன் அல்லதி பஅஸல்லாஹு பிஹி முஹம்மதன், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எந்த மார்க்கத்தை கொண்டு அனுப்பினானோ அதுதான் தீன். ஒரு ஆள் சொல்றாரு, இல்லை இந்த முஸ்லிம் ஆண்டு ஒரு ஆள் நபி வந்தார், அவர்கிட்ட ஒரு மார்க்கம் இது சொல்லி அதை தீனுல் இஸ்லாம் சொல்லலுமா? சொல்ல இல்லாது. அல்லது நாம இன்றைக்கு கிறிஸ்தவ சமயம் தான் தீன் சரியான மார்க்கம்னு சொல்லலுமா? சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை கொண்டு வந்தாங்களோ அதுதான் மார்க்கம். அல்லாஹ் அந்த தூதுத்துவத்தை கொண்டு நபித்துவத்துக்கு அல்லாஹ் முத்திரை வச்சிட்டான். அந்த மார்க்கம் முழுமையானது, நியாமத்துகள் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அதை மார்க்கமாக பொருந்தி கொண்டிருக்கிறான். அது அல்லாத ஒன்றை யாராவது மார்க்கமாக எடுத்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே மார்க்கம் அப்படின்றது தீனுல் இஸ்லாம் ஆகும். அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற கொள்கைக்கான ஒரு பெயர்ன்றதை நம்ம சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளலாம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னண்டா, அதை ஈமான் கொள்றண்டா என்ன, தீனுல் இஸ்லாத்தை ஈமான் கொள்றண்டா என்ன? பெண்கள் தரப்புல கொஞ்சம் சத்தம் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் அந்த பிள்ளைகளோட சவுண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. தீனுல் இஸ்லாத்தை ஈமான் கொள்றது என்பது தஸ்தீகுன் பிமா ஜாஅ பிஹி மஅல் கபூல். தமிழில் பாருங்க, உங்களுக்கு அழகான முறையில் சொல்லிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது என்பது அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்துவதாகும். முதலாவது அந்த மார்க்கம் உண்மை என்று நம்ம ஏற்றுக்கொள்ளும். நிறைய பேர் சந்தேகத்திலே இருக்கிறாங்க. இந்த மார்க்கத்தில் இருக்கிற சகோதரர்களே, இது உண்மையாக தான் இருக்குமா, இல்லாட்டி வேற ஒரு மார்க்கம் இருக்குமான்னு அப்படி சந்தேகம் வந்தால் அது சரியாகுமா? சரியாகாது. அப்போ மார்க்கத்தை முதலாவது உங்களோட உள்ளத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக நம்பணும். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இந்த தூதுத்துவம் உண்மையானது என்று நீங்கள் நம்பணும், முதலாவது விஷயம். இரண்டாவது, அதை உணர்வு பூர்வமாக ஏற்று கீழ்ப்படியவும் வேண்டும். வெறுமனே நம்புறதா மார்க்கம்? நான் மார்க்கத்தை நம்புறேன், முடிஞ்சதா விஷயம்? என்ன செய்யணும்? ரெண்டாவது, அதை ஃபாலோ பண்ணணும், அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் அதுக்கு கட்டுப்படணும். அல்லாஹ் எதை ஏவுறானோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். அல்லாஹ் எதை தடுக்கிறானோ அதை வாழ்க்கையில் தவிர்த்து நடக்கணும். அப்போ ஏவியதை ஏற்றுக்கொள்வது, விலக்கியதை தவிர்த்து கொள்வது, இந்த ரெண்டையும் செஞ்சாதான் அது மார்க்கமாக அங்கீகரிக்கப்படும். வெறுமனே நம்பிக்கை என்பது வெறும் உள்ளத்தில் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது உடலோடு சம்பந்தப்பட்டிருக்குது. அப்போ அதனால ரசூலுல்லாஹ் ஈமான் என்றால் என்னன்றதுக்கு ரெண்டு வகையான பதில் சொன்னாங்க. ஒன்று அன் துக்மின பில்லா, அல்லாஹ்வை அந்த 6 விஷயங்களை நம்புறதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இஸ்லாத்தில் 5 விஷயங்களையும் சொன்னாங்க. அல் ஈமான் என்பது நீங்கள் ஷஹாதா சொல்றது, தொழுகை நிலைநாட்டுறது, அந்த செயல்களையும் சொன்னாங்க. ஏன்? ஈமான் நம்பிக்கை என்பது வெறும் நம்பிக்கையோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, செயலையும் சார்ந்தது தான் ஈமான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால தான் செயலுடைய பலவீனத்துக்கேற்ப ஈமான் கூடும் குறையும்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் இந்த அகீதான இந்த விஷயத்தில் சில வழிகட்ட பிரிவுகளும் இருக்கிறாங்க. நாங்கள் இதை படித்ததுக்கு பிறகு அதை படிப்போம். அப்போ தான் இதை அரவாசியில் வச்சுக்கிட்டு நாங்கள் முர்ஜியாக்களையும் கதிரியாக்களையும் படித்தேன்னா ஒன்றும் விளங்காது. முதல்ல இந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக நாம் இஸ்லாம் ஈமான்டா என்னென்னு விளங்கணுமே. அப்போ ஈமானுக்கும் செயல்பாடுகளுக்கும் இடையில சம்பந்தம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமின்டாங்க. ஒரு விபச்சாரம் செய்கிறவன் விபச்சாரம் செய்யும் போது மூமினாக இருக்க மாட்டான்.
விபச்சாரத்துக்கு ஈமானுக்கு என்ன சம்பந்தம்? அது நம்பிக்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம் தானடா. ஈமானுக்கும் அதாவது நம்பிக்கைக்கும் செயலுக்கும் இடையிலான தொடர்பு. வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக மூமின் இல்லை, மூமின் இல்லைன்னு சொல்றாங்க. யார் மூமின் இல்லை? யார் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் விஷயத்துல ஒழுங்கா நடக்கலையோ அவன் மூமின் இல்லை. அப்ப ஈமானுக்கும் அடுத்த வீட்டுக்காரன் நடக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தப்படுத்துறாங்க. உங்களில் யார் பண்புகளால் சிறந்தவராக இருக்கிறாரோ ஈமானால் அவர்தான் முழுமையானவன் தாங்க. அப்ப ஈமான் என்பது வெறும் நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட மட்டுமல்ல, செயல்களோடும் அது சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். ஈமான் என்பது நம்பிக்கையும் சொல் செயல்களும் உள்ளடங்கியது. அதை நம்ம இன்னும் விரிவாக அதை பற்றி நம்ம படிப்போம். அப்ப ஈமான் என்பது நம்பிக்கை கொள்வது, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்துவது, அத்துடன் அதனை உளப்பூர்வமாக ஏற்று கீழ்வடிவது, சரணடைவது, இதுதான் ஈமான் ஆகும். இப்ப அபூ தாலிப் எடுங்களேன், அவரை மூமின்னு சொல்லலுமா? அவரை மூமின்னு சொல்லலுமா? சொல்லல, அப்படித்தானே? ஆனா அவர் உண்மைப்படுத்தினார். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்ததை, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்ததை அவர் தஸ்தீக் பண்ணார். நீங்க சரியா தான் சொல்லுவீங்க என்றார், அப்படித்தானே? ஆனா என்ன செய்யல? வாழ்க்கையில் எடுக்கல. அதை அவர் உண்மைப்படுத்துவதோடு நின்றாரே தவிர அவர் என்ன செய்யல? வாழ்க்கையில் அதை கபூல் செய்யல, ஏற்றுக்கொள்ளல. கடைசி மௌத்து வரைக்கும் ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, சாச்சாவா சொன்னாங்க, தந்தையின் சகோதரரே, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், நான் அதை வச்சு நாளைய மறுமையில உங்களுக்காக வாதிடுவேன். கொள்கையில் எக்ஸெப்ட் பண்ணல, அதை உண்மைண்டாரு. ஆனா என்ன செய்யல? அதை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே தான் நாங்கள் அவரை முஸ்லீம் இல்லைன்னு சொல்றோம். அதுலேருந்து நம்ம என்ன படிக்கிறோம்டா? வெறுமனே உண்மைன்னு சொல்றது மட்டுமல்ல மார்க்கம், அதை நீங்க வாழ்க்கையில நீங்க உள்வாங்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்ப அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தி, மேலும் அதுவே சிறந்த மார்க்கம் என சாட்சியம் அளித்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் நம்பிக்கை கொண்டவர் என அபூ தாலிப் கருதப்படவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் முந்திய மார்க்கங்கள் கொண்டிருந்த சிறப்புகள், நலன்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றினீங்கன்னு சொன்னால் கடந்த கால மார்க்கத்தில் உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உள்வாங்கி இருக்கிறது. இப்போ ஒரு ஆள் சொல்லலாம், இந்த தௌராத்தில் பைபிள் சிறந்ததா, தௌராத்துடைய அந்த தோரா சிறந்ததா, இல்லை கடந்த கால நபிமார்கள் கொண்டது, மூசா நபி கொண்டது சிறந்ததா, நபிமார்கள் கொண்டது சிறந்ததா, ரசூலுல்லாஹ் கொண்டது சிறந்ததான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த அத்தனை நல்லவைகளையும் ஒரே இடத்துல அல்லாஹு தாலா இந்த தீனுல் இஸ்லாத்தில் இறுதி வேதத்தில் நமக்கு தந்திருக்கிறான். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இல்லை அதில் சில விஷயங்கள் நல்லது இருந்தது, ஆனால் இது இதில் இல்லைன்னு சொல்லலுமா? இல்லை, அல்லாஹு தாலா அதை முழுசுபடுத்தி இங்கே நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். எனவே தான் நீங்கள் தமிழில் பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் முந்திய மார்க்கங்கள் கொண்டிருந்த சிறப்புகள், நலன்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கிறது. அத்துடனே அது எல்லா காலத்திற்கும், எல்லா தேசத்திற்கும், எல்லா சமூக மக்களுக்கும் ஏற்ற மார்க்கமாக இருப்பதன் மூலம் முந்திய மார்க்கங்களை விட சிறப்பு பெற்றும் திகழ்கிறது. அப்ப கடந்த கால உதாரணமா இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த மார்க்கம் யாருக்குரியது? இப்ராஹிம் நபியுடைய சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கத்தான் சொன்னாங்க. மூசா நபியுடைய மார்க்கம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துல தூதுத்துவம் யாருக்குரியது? முழு மனிதர்களுக்குமா? இல்லை, பனு இஸ்ரவேலர்களுக்கான ஒரு நபியாகத்தான் அவர் இருந்தார். ஈசா நபி யாருக்கு நபியா இருந்தார்? பனு இஸ்ரவேலர்களுக்கான நபியா இருந்தார், அப்படித்தானே? இப்போ நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குர்ஆனில் படித்து பாருங்க. வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை நாம் அவருடைய சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பினோம்னு அல்லாஹ் சொல்றான், அப்படித்தானே? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய மக்களுக்கு அனுப்பினோன்றான், லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய மக்களுக்கு அனுப்பினோன்றான். ஆனால் ரசூலுல்லாவை முழு உம்மத்துக்குமான இறுதி நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்பினான். வெறுமனே அரபிகளுக்கான நபி அவர் இல்லை, அவர் இறுதி நபியாக இருந்தார் என்பதுக்கு அப்பால அவர் முழு மனித சமுதாயத்துக்குமான ஒரு தூதராக இருந்தார். எனவே சமூக நலன் காப்பதிலே கடைசி வேதங்கள் எந்தெந்த நலன்களை எல்லாம் சொன்னதோ அதையும் உள்ளடக்கி அதைவிட ஒரு சிறந்த ஒரு வேதத்தை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தான் என்று நாம் இந்த மார்க்கத்தை நம்பணும். அல்லாஹு தஆலா நபியை பார்த்து என்ன சொல்றான்? நீங்க பாருங்க குர்ஆன் வசனத்தை, வஅன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், நாமே இந்த வேதத்தை உண்மையை கொண்டு உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம். இந்த வேதம் உண்மையை கொண்டு இறக்கப்பட்டிருக்கு. இதுல பொய் இருக்குமா?
பொய் இருக்காது. முரண்பாடு இருக்குமா? முரண்பாடு இருக்காது. அல்லது சாத்தியப்படாது, காலத்துக்கு காலம் இது வேறுபடும் சொல்லலுமா? எதை சொல்லலாம்? கடந்த கால வேதங்களை சொல்லலாம், அது இப்ப சாத்தியம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களாமா சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், இந்த வேதத்தை உண்மையை கொண்டு நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம். முஸத்திகன் லிமா பைன யதைஹி மினல், இதெல்லாம் தீனை பற்றிய முன்னுரை தான். அகீதாவுடைய பிரதான பகுதிகள் ஒன்று ஒன்றா இருக்கு, அதுக்குள்ளெல்லாம் வருவோம். இப்போ மார்க்கம் அது எப்படி பொருத்தமானது, எப்படி நடைமுறை சாத்தியம், எப்படி நம்பணும், எப்படி நம்பினா முஸ்லிம்ன்ற விஷயத்தை நம்ம படிக்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்றான், நாங்கள் உண்மையை கொண்டு இறக்கினோம். முஸத்திகன் லிமா பைன யதைஹி மினல் கிதாப், இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை அது உண்மைப்படுத்துகிறது. இப்போ கிறிஸ்தவ மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய புள்ளன்னு சொல்றாங்க. ஈசா நபி சொன்னாங்களா நான் அல்லாஹ்வுடைய புள்ளன்னு? என்னுடைய தாய் மேரி மரியத்தை நீங்க கடவுளா எடுத்து வணங்குங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. அல்லாஹ்வும் இதை குர்ஆன்ல சொல்றான். ஈசா நபிட்ட அல்லாஹ் கேட்பான், நீங்களா சொன்னீங்க என்னையும் என் தாயையும் ரெண்டு கடவுளா வணங்குங்க, பிதா சுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்றாங்களே, நீங்களா இந்த அதாவது முக்கோண இந்த திருத்துவத்தை நீங்களா அவங்களுக்கு சொன்னீங்க, முக்கடவுள் கொள்கை நீங்களா சொன்னீங்கன்னு அல்லாஹ் ஈசா நபிகிட்ட கேட்குறான். ஈசா நபி சொல்றாங்க, நீ என்னத்துக்கு என்னட்ட கேட்குறான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்லியிருந்தா உனக்கு தெரியாமல் சொல்லியிருக்கிறாத, நான் அல்லாஹ் மட்டும்தானே வணங்க சொன்னேன். இப்போ பைபிளில் நீங்கள் எடுத்து பார்த்தா, மேலே வானத்திலும் தாழே பூமியிலும் என்னை அன்றி வேறே தேவர்கள் உமக்கு உண்டாயிருக்க கூடாது அப்படின்ட்டு வானத்திலையும் பூமியையும் அல்லாஹ் தான் கடவுள்னு சொல்லிட்டு போனாங்க ஈசா நபின்னு பைபிளே சொல்லுது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தேவகுமார் என்று சொல்றது ஈசா நபியுடைய கொள்கையா? இல்லை. ஈசா நபியுடைய கொள்கையை மாற்றிட்டாங்க. கிறிஸ்தவ மதத்தை அதனுடைய சரியான வடிவத்தை மாற்றிட்டாங்க. அது சரியான ஒரு பாதையில் இருந்திருக்கும்டா, இன்னொரு நபி வாரத்துக்கு ஒரு தேவை வந்திருக்குமா? இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அந்த வேதங்கள் சொன்ன உண்மைகளை இந்த வேதம் உண்மைப்படுத்துகிறது, அதை உறுதிப்படுத்துகிறது. சூரத்துல் மாயிதாவினுடைய 48வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். எப்படி நபியே சத்தியத்தை தாங்கி வந்திருக்கும் இந்த வேதத்தை உம்மளவில் நாமே இறக்கினோம். இது அல் கிதாவா தமிழ் என்ன இது? அறிவுரைகளில் சில இது பழைய ஒரு மொழிபெயர்ப்பாளர் செஞ்சது என்ன இருக்குது? அல் கிதா என்னமோன்னு இருக்கிறது, என்ன தமிழ்னு எனக்கு தெரியலை. நான் இந்த அரபுல சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணுங்க. இதுக்கு முன்னுக்குள்ள வேதங்களை அது உண்மைப்படுத்துகிறது. வன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், நாமே இந்த வேதத்தை உண்மையை கொண்டு அனுப்பினோம். முஸத்திகன் லிமா பைன யதைஹி மினல் கிதாப், முன்னால் உள்ள வேதங்களை முஸத்திகன் தஸ்தீக் உண்மைப்படுத்துகிறது, அதனை இன்னும் என்ன செய்கிறது, உறுதிப்படுத்துகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கடந்த கால வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக அல்லாஹ் இந்த வேதத்தை அனுப்பியிருக்கிறான். அப்ப இஸ்லாம் என்பது எல்லா காலத்திற்கும் எல்லா தேசத்திற்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் ஏற்ற மார்க்கமாக திகழ்வதன் கருத்து என்னவென்றால் யாதென்றால், இஸ்லாத்தை பேணி நடப்பது எந்த காலத்திற்கும் எந்த தேசத்தினாலும் மக்களின் நலன்களுக்கு எதிராகாது. எந்த காலத்தில் நீங்க ஃபாலோ பண்ணினாலும் இந்த காலத்தில் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை 21ஆம் நூற்றாண்டில் இது எப்படியப்பா சாத்தியம், இது அன்றைய கால அரபிகளுக்கு தோதுவாக இறைச்சிது யாராவது ஒரு மார்க்க வழிமுறையை சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவர் மார்க்கத்தை நிராகரிக்கிறார்னு சொல்லுவீங்க. சில ஆளுக்கு சொல்கிறாங்க விளங்காம, நீங்கள் சொல்கிற இந்த விஷயமெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த காலத்தில் ஓகே, மக்களும் அந்த ஏற்றுக்கொள்கிற நிலைமையில் இருந்தாங்க. இன்னைக்கு இதெல்லாம் சாத்தியப்படுமான்னு ஒரு நபி வழியை அல்லது ஒரு மார்க்கத்தில் விஷயங்களை யாராவது சொல்லலுமா? இல்லை. எல்லா நடைமுறைப்படுத்த நீங்கள் உங்களால் முடியலைன்னா இந்த விஷயத்தை எனக்கு நடைமுறைப்படுத்தலைன்னு ஒதுங்கலாம், அது உங்களுக்கு முடியும். ஆனால் இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லலாமா? இல்லை அந்த காலத்தில் காபத்துல்லாவெல்லாம் சுற்றினாங்க, இப்போ எல்லாம் சுற்றிட்டு கேளாது அப்படின்னு ஃப்ளைட்டில் ஒரு ரவுண்டு அடிச்சா பரவாயில்லன்னு 7 ரவுண்ட் ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரில் அடிக்கலாமா? ஏலாது. அந்த வழிமுறை அந்த காலத்தில் செஞ்ச மாதிரி தான் செய்யணும். ஏன்னா அதில் உங்களோட தவாதுவை அல்லாஹ் உங்களோட பணிவை பார்க்குறான், அப்படி தானே? அந்த விஷயம் அந்த காலத்துல எல்லாம் போய் இன்றைக்கு க்ரௌடுக்குள்ளெல்லாம் சுற்றிடலாமா? நம்ம ஹெலிகாப்டரில் ஒரு 7 சுற்றும்னு காசை கொடுத்து சுற்றிட்டு வரையில, அது அப்படி தானே? அப்போ மார்க்கம் என்பது எந்த காலத்துக்கும் சாத்தியமானது, அது நடைமுறைப்படுத்துவதற்குரியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். அது சாத்தியம் இல்லைன்னா கோளாறு மார்க்கத்தில் நம்மளையா? நம்மள தான் கோளாறு.
அதனால் சில விஷயங்கள் நமக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், அது செய்கிறது முடியாமையோ அல்லது சக்தி இல்லாமையோ நிர்பந்தப்பட்டோ அல்லது வேறு நாடுகளில் நம்ம இருக்கிறோம். அதை நடைமுறை உதாரணமாக களவு எடுத்தவர் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அமௌண்ட் வந்தால் கையை வெட்டணும். இப்போ நம்ம இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் செய்யலாது. ஆகவே மார்க்கம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவோமா, நமக்கு செய்ய முடியலைன்னு சொல்லுவோமா? அதை செய்வதற்கான சூழல்கள் உருவாகினா நம்ம அதை செய்வோம். வழங்கதான் சொல்லுது. அப்போ சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒன்று மார்க்கத்தில் இல்லைன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ இதனுடைய பொருள் எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திற்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் கீழடங்கி இருக்கும் என்பதல்ல. அதாவது இதில் அர்த்தம் இந்த மார்க்கம் நீங்கள் நினைக்கிற பக்கமெல்லாம் திரும்பி உங்களுக்கு தோதுவாமையும் அர்த்தத்தில் புரிஞ்சிடக்கூடாது. எல்லா காலத்திலும் இது நடைமுறைப்படுத்தலாம் என்பதில் அர்த்தம் என்னென்னா, அது சொல்கிறத நீங்கள் செய்யணும். இல்லை நாங்களாம் கொஞ்சம் இந்த கைவற்ற சட்டத்தை இல்லாமாக்கிறோம், இதோட விபச்சாரம் பண்ணினால் கல்லறிஞ்சு கொள்கிற சட்டத்தை இல்லாமாக்கும், இந்த காலத்துக்கு சாத்தியம் இல்லைன்னு நீங்கள் உங்களோட காலத்துக்கு தக்கன அதை மாற்றலாமா? மாற்ற இல்லாது. அப்போ பொருந்தும்ன்ற அர்த்தத்தை நீங்கள் நினச்ச மாதிரி மாத்திரத்துக்கு பொருந்தும்ன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. சப்ஜெக்ட் வழங்கி நான் என்னென்ன சொன்னது, முதலாவது விஷயம் அது சாத்தியமானது. ரெண்டாவது விஷயம், இந்த சாத்தியம்னு மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ நான் இப்போ உதாரணமாக சொன்ன மாதிரி அந்த காலத்துல எல்லாம் நடந்து சுற்றுனாங்க. இப்போ மக்களுக்கு அந்தளவுக்கு உடம்புல பலம் இல்லை, ஹெலிகாப்டரில் சுற்றணும்னு சுற்ற இல்லாது. அப்போ நம்ம நினச்ச மாதிரி வளைக்கிறது தான் சாத்தியம் அப்படின்னு நினச்சிருவானோ. மார்க்கத்தை உள்ளபடி நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நமக்கு மிக அழகாக இந்த கிதாபில் இமாம் அவர்கள் சொல்லித்தராங்க. இஸ்லாமிய மார்க்கம் எத்தகைய சத்திய மார்க்கம் என்றால், அதை முறையோடு பேணி நடப்பவர்களுக்கு உதவி புரியவும், இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி நடந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய நஸ்ருல்லான்னு சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களை விட அவர்களை மேலோங்க செய்யவும் அல்லாஹ் பொறுப்பேற்றுள்ளார். நீங்க இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பா அல்லாஹ்வோட உதவி உங்களுக்கு வரும். வகான நஸ்ருல்லாஹி ஹக்கன் அலல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய உதவி என்பது மூமின்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான். இல்லையே பலஸ்தீன்ல எல்லாம் போட்டு அடிக்கிறாங்களே, அங்கெல்லாம் யுத்தம் நடக்குது, முஸ்லீம்களுக்கு அநியாயம் பண்ணுறாங்களே, அல்லாஹ்வோட உதவி வரலைன்னா நீங்கள் அதுக்கு சரியான ரெடியில் இல்லைன்னு அர்த்தம். நம்மகிட்ட தான் பிரச்சனை இருக்குது. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல பத்ரு போர்க்களத்தை சொல்கிறான், லக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ பத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்கள் கொஞ்சமாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பதிலில் உதவி செஞ்சானா இல்லையா? நீங்கள் 300 பேர் 1000 பேர் பலமான ஒரு சக்தியோட மோதி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா யார் உதவி செஞ்சது? அல்லாஹ் தானே. ஹுனைனில் அல்லாஹு தஆலா சொல்லானா இல்லையா? கொஞ்சம் பேர் ஓடினாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினான்னு சொன்னானா இல்லையா? அல்லாஹ் மக்கா வெற்றியை கொடுத்தானா இல்லையா? ஹைபரில் யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தானா இல்லையா? எத்தனை வெற்றிகள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கிடைச்ச வெற்றிகள் எல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச உதவிகள் தான். அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்றான். நீங்க பாருங்க, சூரா 61வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், அவன்தான் தன்னுடைய தூதரை நேர்வழியை கொண்டும் ஹக்கான சத்தியமான மார்க்கத்தை கொண்டும் அனுப்பினான். லியுத்ஹிரஹு அல தீனி குல்லிஹி, எல்லா மார்க்கத்தையும் விட இது மேலோங்குவதற்காக வேண்டி. வலவு கரிகள் முஷ்ரிகூன், காபிர்கள் முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்கும். அப்போ மூமின்களாக நீங்க இருந்தா இந்த மார்க்கத்தை பின்பற்றினா, காபிர்கள் வேணாண்டு வெறுத்தாலும் அல்லது இதை அழிக்க நினைச்சாலும், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வோட மார்க்கத்தை அழிச்சிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனாலும் அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? காபிர்கள் எவ்வளவு கங்கணம் கட்டுறாங்க இஸ்லாத்தை ஒழிக்க, யூதர்கள் எவ்வளவு ட்ரை பண்றாங்க இஸ்லாத்தை ஒழிக்க, மேற்கத்திய நாடுகள் இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிராக எவ்வளவு சதி பண்றாங்க. அழிக்க முடியுமா? ஈமான இல்லாம கேளுமா? எத்தனை பேரை கொலை செய்யறாங்க, எத்தனை உயிர்களை காவு கொள்றாங்க, முஸ்லிம் நாடுகளுக்கு எதிராக எவ்வளவு சதி செய்யறாங்க. ஆனால் அவங்களால ஒரு ஒரு எதையுமே செய்யலாது. ஆனால் நாம தோத்து போறோம்னா நாம அந்த மார்க்கத்தோட சரியா இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், வஅதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் சாலிஹாத், உங்களில் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுகிறார்களே அவர்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், இந்த பூமியிலே அவர்களை பிரதிநிதியாக ஆக்குவதாக சொல்கிறான். கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், அதாவது இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை எப்படி இந்த பூமியிலே அவர்களை பிரதிநிதியாக ஆக்கினானோ அதே போன்று இவர்களையும் அல்லாஹ் பிரதிநிதியாக ஆக்குவான். வலயுமக்கினன்ன லஹும் தீனஹுமுல்லதி இர்தலா, அல்லாஹ் பொருந்திக் கொண்ட மார்க்கத்திலே அவர்களை உறுதிப்படுத்துவான். அவர்களுக்கு அந்த மார்க்கத்திலே வாழ்வதற்கான வசதிகளை உண்டாக்கி கொடுப்பான்.
இர்ததா லஹும் வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா. அவர்களுடைய அச்சத்துக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பான். யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ. அவர்கள் என்னையே வணங்கட்டும், எனக்கு எந்த ஒன்றையும் ஷிர்க் வைத்து விடக் கூடாது. வமன் கஃபர பஅத ذلك فاولئك هم الفاسقون. இதன் பிறகு யார் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தீயவர்களாக இருக்கிறார்கள். சூரத்து நூர்ல 55வது வசனத்தில் நீங்க இதை படிச்சு பாருங்க. தமிழையும் நாம் இதை கொண்டு வந்திருக்கிறோம். உங்களில் எவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். என்னவெனில் அவர்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்குவான், அவர்களுக்கு முன்பிருந்த மக்களை பிரதிநிதியாக ஆக்கியதை போன்று. மேலும் அவன் எந்த மார்க்கத்தை அவர்களுக்காக விரும்பினானோ அந்த மார்க்கத்தை வலுவான அடிப்படைகளின் மீது நிலைநாட்டுவான். மேலும் அவர்களின் இன்று நிலவுகின்ற அச்சநிலை அமைதி நிலையாய் மாற்றி தருவான். அதாவது அச்சத்தை அமைதியாக மாற்றி தருவான். எனவே அவர்கள் என்னையே வணங்கட்டும், என்னுடன் எதனையும் இணையாக்காதிருக்கட்டும். இதன் பின்னர் எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களே பாவிகளாக இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்குது. நீங்கள் தீனுல் இஸ்லாத்தை சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் தான் மேலோங்க போகிறீங்க. அப்படின்னா ஈமானும் இஸ்லாமும் நம்மளோட சரியான இருந்ததுன்னு சொன்னால் நாம் மேலோங்க போகிறோம் என்பதை அல்லாஹ் சொல்கிறோம். இந்த இஸ்லாம் மார்க்கம்னு நம்ம சொல்றதுக்குதே அதை ரெண்டு முக்கியமான பகுதிகளாக பிரிக்கிறாங்க இமாம் அவங்க. ஒன்று அகீதா வ ஷரிஆன்றாங்க. ஒன்று நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ்வை நம்புறது எப்படி, அல்லாண்டா யார், அவன் எங்கே இருக்கிறான், அவனுடைய விஷயங்கள், அவனுடைய தௌஹீது, ருபூபியா, உலூஹியா, லஸ்மா ஒ சிஃபாத், இதெல்லாம் நம்புறது. இதே மாதிரி மலக்குமார்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, நபிமார்களை நம்புறது, ஆஹிராவை நம்புறது, கதிரை நம்புறது, இதுக்கு சொல்லுவாங்க அகீதா ரீதியான விஷயங்கள். இதைத்தான் நாங்கள் அகீதான்னு படிக்கிறோம். இன்னொன்று ஷரியா, அது என்னது, இது அல்லாத விஷயங்கள், அஹ்காமுகள், சட்டத்திட்டங்கள், இபாதாத்துகள், அப்படித்தானே, முஆமலாத்துகள், நம்முடைய தொடர்பாடல்கள், கொடுக்கல் வாங்கல்கள், ஏனைய சட்டத்திட்டங்களை நாங்கள் என்ன செய்வோம், ஷரியாண்ட பிரிவுக்குள்ள உள்ளடக்குவோம். இந்த ரெண்டுமே முழுமையாகத்தான் இருக்குது. அகீதாவும் ஷரியாவும் இணைந்த ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாக இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறது. இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் பாருங்க, சுருக்கமாக சில விஷயங்களை அவங்க சொல்றாங்க. தமிழ்லேயே நாம் அதை வாசிப்போம், அரபுல வாசி தமிழை வாசிச்சா மறுபு பாங்க சொல்லிடும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது கொள்கையும் ஷரியத் சட்டங்களும் கொண்டதாகும். ரெண்டும் அதில் இருக்குது. அது தனது கொள்கைகளிலும் சட்டத்திட்டங்களிலும் பரிபூர்ணமாக திகழ்கிறது. அது முழுசாக இருக்குது, அதில் அறகுறையெல்லாம் இல்லை. அதே மாதிரி ஓரிரை கொள்கையை வலியுறுத்துகிறது, இணை வைப்பை தடுக்கிறது. இஸ்லாம் ஏகத்துவத்தை தௌஹீதை நமக்கு சொல்லுது. ஆனால் ஏதாவது ஜமாத்தில் போய் சேர்றதில்ல, சிந்தனை அந்த கொள்கையை நமக்கு சொல்கிறது. இணை வைப்பு ஷிர்க் செய்யக்கூடாது என்று தடுக்குது. தௌஹீதுண்டா என்ன, இணை வைப்புண்டா என்னன்றது நம்ம இன்னும் விரிவாக படிக்க வைக்கிறோம். அந்த வகைகளை படிக்கும்போது உங்களுக்கு அது விளங்கும். இரண்டாவது, உண்மை பேசும்படி ஏவுகிறது, பொய்யை தடுக்கிறது. உண்மை சொல்லுமாறு இஸ்லாம் சொல்லுது, பொய் சொல்லக்கூடாது என்று தடுக்குது. நீதியை நிலைநாட்டுமாறு ஏவுகிறது, அநீதி செய்யக்கூடாது என்று தடுக்கிறது. நம்பிக்கை நாணயத்தை ஏவுகிறது, மோசடி செய்வதை இஸ்லாம் தடுக்கிறது. வாக்குறுதியை நிறைவேற்றும்படி ஏவுகிறது, வாக்கு மோசடியை தடுக்கிறது. பெற்றோருக்கு நன்மை செய்ய ஏவுகிறது, அவர்களுக்கு துன்பம் இழைப்பதை தடுக்கிறது. உறவினர்களுடன் இணைந்து வாழும்படி ஏவுகிறது, உறவை முறிப்பதை தடுக்கிறது. அண்டை வீட்டாருடன் அழகிய முறையில் நடக்க ஏவுகிறது, அவர்களுடன் தீய முறையில் நடப்பதை தடுக்கிறது. அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரையும் வெறுமனே ஈமானை பற்றி மட்டும் அது சொல்லலை, எல்லா விஷயங்களையும் அது ஏவுகிறது. பொதுவாக சொல்வதானால் இஸ்லாம் உன்னத குண ஒழுக்கம் ஒவ்வொன்றையும் கடைபிடிக்க ஏவுகிறது, இழிக்குணம் அனைத்தையும் தடுக்கிறது. இதில் பழைய தமிழ் முறையில் எழுதிக்கிறாங்க. அதாவது உண்மையான நல்ல குணங்களை இஸ்லாம் ஏவுகிற அதே நேரம் மோசமான குணங்களிலிருந்து மனிதர்களை தடுக்கிறது. நற்பணிகள் அனைத்தையும் மேற்கொள்ள ஏவுகிறது. நல்ல விஷயங்கள், நல்ல பணிகள், சமூக சேவை, மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல ஏவுது, மோசமான குணங்களை தடுக்குது. அதுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டுக்கிறாங்க. சூரத்துன் நஹ்ல்ல 90வது வசனம், இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்ல், அல்லாஹ் நீதம் செலுத்துமாறு ஏவுகிறான், வல் இஹ்சான், நல்லது செய்யுமாறு ஏவுகிறான், வ ஈதாஇதில் குர்பா, அதாவது நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் கொடுத்துதவுமாறு சொல்கிறான், வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ, மானக்கேடானவைகளை தடுக்கிறான், வல் முன்கர், பாவத்தை தடுக்கிறான், வல் பகி, வரம்பு மீறுவதை தடுக்கிறான், யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் சிந்திக்கணுன்றதுக்காக அல்லாஹ் இவைகளை உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறான். இன்ஷா அல்லாஹ் அப்போ இந்த வகையில் நாங்கள் அடுத்த தொடரில் அர்கானுல் இஸ்லாத்தை பற்றி படிப்போம். நம்ம இதுவரைக்கும் படிச்சிட்டோம். உண்மையிலேயே நாங்கள் கிட்டத்தட்ட
ஒரு பெரும் பகுதியை